ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஒரு போட் நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த லென்த் வந்து மொத்தம் 14.5 இருக்குது. அதை வந்து நான் ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு விட்டுட்டு, இப்போ வந்து நெக்கோட வித்து வந்து போட் நெக்குன்றதுனால வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு 5 இன்ச். அதுலேருந்து இறக்கம் வந்து போட் நெக் அகலம் வந்து 5 இன்ச் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து இறக்கம் வந்து 3.5. அதே மாதிரி இந்த பக்கமும் 3.5 வச்சுட்டு சென்டர்லேயும் 3.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 5 இன்ச் ஒரு வாட்டி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ கிராஸ் ஆகுது. இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு லைன், இது வந்து பாக்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். 5.5 வச்சிட்ருக்கேன். சாரி, அதாவது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அளவு எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச். இந்த பக்கமும் அதே மாதிரி 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்ம் ஹோல் இருக்க வந்து நார்மல் நெக்கோட எப்பவும் போட் நெக்குக்கு கொஞ்சம் இறக்கம் வைக்கணும். அதனால் நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 6.5 வச்சுருக்கேன். இதுலேருந்து 8 பாயிண்ட் இருக்கா? 8 பாயிண்ட். இப்போ வந்து போட் நெக் வந்து இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கிராஸ் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து சென்டர் ஊக் பட்டி வர்றதுக்காக வந்து நான் வந்து இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச் விட்டுருக்கேன். இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்தும் 3/4 இன்ச் விடலாம். இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சுன்னா இந்த பக்கம் ஒரு 3 பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச், இல்லைன்னா 1 இன்ச்சாக கூட விட்டுருங்க. ஏன்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறது நம்மளுக்கு. இப்போ வந்து நெக் காட்டுறேன். தெரியுதா? நெக் வந்து ஒரு 6.5 வச்சுருக்கேன். நம்ம இந்த நெக்குக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வித்து இருக்குன்னு ஃபஸ்ட்டு நெக் பாடி வித் வந்து மார்க் பண்ணிக்கணும். ரெடி அளவில் இருந்து எனக்கு வந்து ரெடி அளவு வந்து 10 வருது. 10லேருந்து நான் ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 9:30க்கு ஒரு 1 இன்ச் உள்ளே வச்சுக்கிறேன். அப்புறமா எப்பயாச்சும் பிடிக்கணும் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. அதனால் வந்து நான் ஒரு 9.5 வச்சு லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இங்கே டிசைன் வர்றதுனால இங்கே நம்மளுக்கு வந்து டிசைன் இங்கே ஜாயிண்ட் ஆகிட்டு இப்படி வரணும். இல்லைன்னா உங்களுக்கு அங்கே வந்து இடிக்கும். நம்ம வந்து 3 லைன் சரி த்ரெட் போடுவோம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம்ல, அதனால் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு
நம்ம இப்போ வந்து இங்கே ரெடி அளவு 14. கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரெடி அளவில் வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ அந்த கீழேருந்து எட்ஜ் வருதுல்ல, அந்த எட்ஜிலேருந்து ஒரு 3.5 இன்ச் மேலே வச்சுருக்கேன். 3.5 இன்ச். ஓகே, இதிலேருந்து இப்போது நம்ம இதுக்கு வந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். புரியுதா? ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.25 இன்ச் இருக்குது. இதை வச்சு நம்ம இங்கே வந்து ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். தெரியுதா? இப்போ வந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். எத்தனாவது ஸ்கேலப்புன்னு பார்த்துக்கலாமா? 1 2 3 4 4வது ஸ்கேலப்லேருந்து 1 2 3 4வது ஸ்கேலப்லேருந்து. ஓகே, இப்போ வந்து இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு இதை வந்து இப்படி மார்க் பண்ண போகிறேன். நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம்.
நம்ம டிசைன் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இதுதான் என்ன நெக் ஷேப் டிசைன். ஓகே, இது போட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன்.